பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான ஃப்ளவர்ஸ் இல்லை கேக்கு. ஸோ இந்த கேக் ஆர்டர் வந்து நான் எப்படி எடுத்து கம்ப்ளீட் பண்ணேன், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு அண்ட் இது எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஒரு கஸ்டமர் ஆனாலும் சரி, நீங்கள் இன்னொரு அப்கமிங் பேக்கர் ஆனாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து கிடைக்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த கேக்கில் எனக்கு பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து 2 kgsல பட்டர்ஸ்காட்ச் கேக் நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து டால் கேக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதனால நான் வந்து 2 kgsங்கிறதுனால 1 kg, ஸோ 8 inch டின்னை நான் எடுத்திருக்கேன். ஸோ 8 inch டின்னில் வந்து நான் 2 டின்னையும் தனித்தனியாக பேக் பண்ணி 2 kgsக்கான பேட்டர் நான் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து நமக்கு நார்மல் கிளாசிக் பட்டர்ஸ்காட்ச் கேக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணது வந்து ஃப்ளேவர் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 1 day தான் டைம் இருந்தது. ஐ திங்க் தேர்ஸ்டே தான் வந்து நமக்கு ரீச் அவுட் பண்ணாங்க. அண்ட் ஃப்ரைடே விட்டு நமக்கு சாட்டர்டே வந்து மத்தியானம் நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தது. பட் டிசைன் மட்டும் கன்ஃபார்மே ஆகலை. ஸோ நைட் 10 o'clock மேலே ஆயிடுச்சு. நான் இந்த டீல் வந்து நான் 11 o'clock போல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நடுவில் இது ஒன்று சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டால் கேக்குங்கிறதுனா நல்ல டபுள் சப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன். இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு பின்னாடி அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ நல்லா பிளாஸ்டிக் டபுள்ஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா இது ப்ரீவியஸ் டேவே நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனே கொடுக்கணுங்கிறதுக்காக இது வந்து நான் ஃப்ரைடே நைட் பண்ணேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தேர்ஸ்டே எனக்கு ஆர்டர் மத்தியானம் தான் வந்துச்சு. 11-12 போல தான் வந்து நம்ம ரீச் அவுட்டே பண்ணாங்க. பட் ஏதோ இதுல வந்து நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு அவங்களுக்கு நான் கன்ஃபார்ம் ஓகே சொல்லிட்டேன். பட் கன்ஃபர்மேஷன் இன்னும் ஆகலை. ஸோ இதுல என்னன்னா ஃப்ளேவர் மட்டும் டிசைட் பண்ணதோட சரி 2 kgs நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது 2 மட்டும் தான் நம்ம நடந்தது. அதுக்கப்புறம் டிசைன்ல தான் ரொம்ப போராட்டமா இருந்துச்சு. என்னன்னா அவங்க வந்து ரொம்ப சிம்பிள் தான். அவங்க வந்து முன்னாடியே வந்து எனக்கு இந்த கலர்ஸும் எனக்கு ஜாஸ்தி வேண்டாம், எனக்கு வந்து சிம்பிளா வந்து ஒயிட் கலர்ல தான் நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான முடிவு. ஏன்னா நானும் அதை தான் வந்து சொல்லுவேன், எப்பவுமே ஒயிட் கலர் தான் பெட்டர், கலர்ஸ் யூஸ் பண்ணாம. பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் அவங்க வந்து ஃப்ளாரல் சில அதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டாங்க. 70 years அப்பாவுக்கு பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன சொன்னேன்னா கொஞ்சம் எலிகென்ட்டா நம்ம வந்து ஒயிட் கலர்ல சில பிக்சர்ஸ் வந்து நான் ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பிச்சிருந்தேன். அப்பாவுக்கு பண்ற மாதிரி ஃபாண்டன்ட் வச்சு ஒர்க்ஸ் எல்லாமே லைட்டா இருந்தது, செமி ஃபாண்டன்ட். பட் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிக்சரை வந்து நம்ம சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் த ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு ஃப்ரைடே வந்து வேற ஆர்டர்ஸும் இருந்தது. அந்த வீக்கே ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தது. நான் ஃப்ளவர்ஸ்னா நான் வந்து மார்க்கெட்டுக்கு போய் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷன். பட் அவங்க வந்து நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் சில இதெல்லாம் சாய்ஸ் கொடுத்துருந்தேன், காட்டியிருந்தேன். பட் அவங்க வந்து இல்லை எனக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சாதான் அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்குமே அது கரெக்ட் தான் தோணுச்சு. ஸோ ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து எப்பவுமே ஒரு எலிகன்ஸ் கொடுக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நான் எப்படியோ எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமேல நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் அவசரமா இங்க ஆர்டர்ஸையும் விட்டுட்டு நானே தான் போனேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கரெக்டா பிக் பண்றதுக்கு லைக் வேற யாராவது அனுப்பிச்சாலோ இல்லை போர்ட்டர் மூலியமாவோ எடுத்தாலோ அது சரியா வராதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் அவ்வளவா ஃப்ளவர்ஸ் கேக் பண்ணதே இல்லை. ஒரு தடவை தான் இன்னும் நான் ரீச் அவுட் பண்ணேன் வேற ஒரு ஆர்டருக்காக. பட் அந்த ஆர்டர் நான் எடுக்கல. ஸோ சுச்சுவேஷன்ஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ அதனால நான் வந்து நானே போய் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்துட்டு நானும் பிரவினோத்தும் சரி அங்கே போயிருந்தோம். போயிட்டு ஒரு வழியா வந்து ஃப்ளவர்ஸும் சில இதெல்லாம் பிக் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்பாடான்னு ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஒர்க்கும் இருந்தது அண்ட் எங்கேயும் அலையிற மாதிரியும் இருந்தது. பட் ஸ்டில் கொஞ்சம் தேவையான திங்ஸும் வாங்கிட்டு நான் 70 டாப்பர் அதெல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு நான் வந்து வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டோரி. டைமும் ரொம்ப ஷார்ட்டாகவே இருந்தது. அன்னைக்கு நைட் வந்து தேர்ஸ்டே நைட்டு நியர்லி 10-11 o'clock வரைக்குமே வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு.
ஸோ அப்புறம் டிசைன் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். பட் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு அப்புறம் ஃப்ரைடே நைட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் கிடைச்சிதா என்ன இதுன்னு சொல்லிட்டு லைக் இது அப்டேட் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு வழியா எல்லாம் முடிச்சும் கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ நம்ம பண்ற ஸ்டோரி. இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வாங்கினா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சட்டிலான கலர்ஸ் தான் வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். நானே அப்படிதான் சொல்லியிருந்தேன். இல்லை அவங்களும் அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த கலர்ஸ் எல்லாம் நான் பிக் பண்ணிட்டு அங்கே எனக்கு சிங்கிள்ஸ்ல எதெல்லாம் கிடைச்சதோ அது மட்டும் தான் வாங்கினேன். முக்கால்வாசி பண்டிலா தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. பட் பண்டிலா வாங்கினா நமக்கு யூஸ் இல்லை, இது வந்து சீக்கிரம் கெட்டும் போயிடும். ஸோ அதனால சிங்கிள்ஸ் வாங்கினேன். ஸோ இப்போ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த வேஸ்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே வந்து நான் லைட்டாக எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்சம் ரோஸோட லீவ்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நமக்கு நடுவில் அது க்ரீன் வைக்கும்போது அழகா இருக்கும்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீட்டா இருக்கிறது மட்டும் எடுத்திருக்கேன். அண்ட் மற்ற எல்லா பூவோட இது எல்லாத்தையுமே வேஸ்ட் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ணேன். ஸோ முந்தின நாளே கொண்டு வந்து லைட்டாக வாட்டர்ல வந்து போட்டு வச்சுட்டேன், எதுக்கும் இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உதிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம்னா எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸ் கட் பண்ணிட்டு இதை வந்து டைரக்டா நம்ம கேக்ல வைக்கும் போது அது வளைஞ்சிரும். ஸோ அதனால நான் ஸ்கியூவர்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கியூவர்ஸ் வந்து உடன் ஸ்டிக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த உடன் ஸ்டிக்கை வந்து நல்லா இந்த மாதிரி நான் டேப் போட்டு ஒட்டிக்க போறேன். அண்ட் இது வந்து நார்மல் நமக்கு நேச்சுரல் ஃப்ளவர்ஸுங்கிறதுனால அந்த இதெல்லாமே எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ கேக்ல வந்து பெருசா டச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிங் ரேப் எடுத்து நான் லைட்டா அந்த இடத்த வந்து நான் நல்லா ரேப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் கேக்குள்ள போகுமோ இது மாதிரி நான் ரேப் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து எதுக்கெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஹைட் வைஸ்ல ஸ்டிக்ஸ் மட்டும் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஹைட் வைஸ்ல நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் அந்த மீடியம் சைஸ்லயே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து நான் ஃபுல் ஃப்ளவர்ஸுமே வந்து ரெடி பண்ணேன். இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் தான் வந்து நான் இதை செஞ்சேன். கேக்கு வந்து மற்ற இன்னொரு கேக் ஒன்று ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த கேக்கை நான் வந்து பண்ணும்போதே மணி 8:30 மேலே ஆயிடுச்சு. நைட்டு 9 o'clock போல தான் வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பெட்டுக்கு போகும்போதே ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே எனக்கு ரொம்ப டயர்ட் அன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எப்படியாவது எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணதான் பார்ப்பேன். பட் அதுக்கும் மீறி சில டைம் இந்த ஆர்டர்ஸ் எடுக்க முடியாமையும் போகும். ஸோ டக்குன்னு சூப்பராக பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ ஹாப்பி பர்த்டே டாப்பர் 70 டாப்பர் இது எல்லாமே நான் வந்து இதுக்கு ஸ்பெஷலாகவே வாங்கினேன். ஸோ வாங்கி இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ப்ராப்ளம் என்னன்னா இது கரெக்டாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நடுவில் ஒரு கால் வந்துச்சு. ஸோ திருப்பி சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ கேமரா வந்து சரியாக ஆன் பண்ணல, அதனால அதை நான் வந்து உங்களுக்கு எடுக்க முடியல. பட் இதுதான் ஓவரால் லுக், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம கேக்கும் இது மாதிரி பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டோம். அவங்க சொன்ன டைமுக்கு நான் பர்ஃபெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் டே தான் பண்ணலான் இருக்கோம், அதாவது சண்டே தான் பண்ணலான் இருக்கோம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் கேக் நல்லா செட் ஆயிருக்கு, அது சொன்னாலே டபுள்ஸ் அவ்வளோ செட்டப் கொடுத்துருக்கேன். ஸோ கேக்கு ஒன்றுமே ஆகாது, ப்ராப்ளம் இல்லை. பட் என்னன்னா ஃப்ளவர்ஸ் எப்படி நிற்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் கேக் தான் பண்ணேன் இதுக்கு முன்னாடி. அது வந்து ரோசஸ் வச்சு பண்ணியிருந்தேன். பட் அவங்க இமீடியட்டாக அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு அது மட்டும் எனக்கு தெரியல. நீங்கள் அது மட்டும் எப்படி இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் பி குட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் நான் கொடுத்ததுக்கப்புறம் 24 hours ஆல்மோஸ்ட் 20 hours மேலே தான் வந்து அவங்க கட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசார்ட்டுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இது கட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா சூப்பராகவே வந்துருது. அந்த பிக்சரையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் கேட்டிருந்தேன் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது மாதிரியே வந்து அவங்களும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க.
ஸோ நல்ல ரிவ்யூவும் வந்து கொடுத்துருந்தாங்க. கூகுள்லேயும் நமக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அண்ட் வாட்ஸ்அப்லேயும் நமக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைஸ் ஆஃப் தெம். ஸோ ஒரு வழியாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஷார்ட் நோட்டீஸில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கேக்கை வந்து நல்லபடியாக கொடுத்துட்டோம். ஸோ அதுவே ரொம்பவே ஹாப்பி அண்ட் கஸ்டமரும் சூப்பர் ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிவ்யூ